திரும்ப இந்த மாதிரி அஜீரணத்தினால கேஸ்னாலதான் இருமல் வருது. சோ நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா நல்ல டைஜஷன் ஆகி பிளட் சர்க்குலேஷன் ஆயிட்டாலே அந்தந்த வேலை அங்கங்க நடக்கும், கழிவுடைய தேக்கம் இருக்காது. சரி, என்னென்ன டைஜஸ்டிவ் ஜூஸ் இந்த இருமல் இருக்கிறவங்க, இந்த வறட்டு இருமல் இருக்கிறவங்க, சளி இருக்கிறவங்க எடுக்கலாம் அப்படின்னா, ஜீரக கஷாயம், ஜீரக குடிநீர்னு கடையில கிடைக்குது, அதையும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். ஜீரக கஷாயம், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா தண்ணி கொதிக்கணும், நல்ல பாயிலிங் பாயிண்ட் வந்தப்புறம் தான் போடணும். அப்பதான் அதோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படியே எல்லோ கலரா அதுல இறங்கும். ஸோ அதுல லைட்டா ஓமம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிச்சோன்னே அதை நம்ம ஒரு கிளாஸ், ஒரு 200 ml அந்த மாதிரி நம்ம அப்பப்ப குடிச்சிட்டு வரணும். நம்ம வயிற்றுக்கு ஏற்ற ஒரு விஷயம், ப்ரீபயோட்டிக்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த ஜீரகத்துல இருக்கு. அது ஓம உப்பு, இது நம்ம கிறிஸ்டலா நமக்கு நாட்டு மருந்துகளை கிடைக்கும். ஓம உப்பு வாங்கி ஓமக்குடிநீர் வீட்டிலே தயார் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட மெத்தட்ஸ் எல்லாமே யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. நம்ம சேனல்லையும்